சென்னை மக்களுக்கு வணக்கம். கார்த்திகேயன் சார் ஆலப்பாக்கம் போரூர்லேருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது 7வது நாள் ஜிஎஸ்டி ரோட்டில் பயிற்சி கொடுக்கும்போது எடுத்தது. ஸோ கார்த்திகேயன் சார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பயந்த சுவாபம் இருந்தவர். 7வது நாளில் ஜிஎஸ்டி ரோட்டில் இவ்வளோ அழகாக ஓட்ட வச்சுருக்கோம். ஜிஎஸ்டி ரோட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மதுரவாயில் ஆரம்பித்து தாம்பரம், குடுவாஞ்சேரி வழியாக செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் மதுராந்தகம் வரைக்கும் போயிட்டு யூட்டர்ன் பண்ணிவிட்டு வருவோம். இந்த அளவுக்கு 7வது நாள் ஓட்டுற அளவுக்கு வந்திருக்காருன்னா அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை நம்ம வந்து இன்ச் பை இன்ச்சாக இம்ப்ரூவ் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டாந்துருக்கோம். ஜிஎஸ்டி ரோட்டில் 7வது நாளே ஓட்டுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்டப் பண்ணிவிட்டு காருனா என்ன, டிரைவிங்னா என்ன, ஆக்சிலேட்டர்னா என்ன, பிரேக்னா என்ன, ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி கொண்டாடுறது, இது எல்லாம் புரிய வச்சதுக்கப்புறம் பயம் தெளிஞ்சால் மட்டும்தான் இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் 7வது நாளில் கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85-90 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் ஓட்டியிருக்காரு. சரிங்களா? அப்போ இந்த அளவுக்கு ஓட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்டப் ஆகணும். ஸோ டிரைவிங் முழுசாக தெரிஞ்சால் தான் ஜிஎஸ்டி ரோட்டில் வந்து நீங்கள் இங்கேருந்தே ஓட்ட முடியும். ஜிஎஸ்டி ரோட்டில் நீங்கள் வந்து செங்கல்பட்டு மதுராந்தகத்தை தாண்டி ஓட்டுறது டிரைவிங் கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓட்ட முடியும், ஆனால் பெரிய டிராஃபிக் இருக்காது. நம்ம சென்னையிலேருந்தே நீங்கள் டிராஃபிக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரோடை டச் பண்ணி ஹைவேயில் போயிட்டு ஹைவேயில் எப்படி ஓட்டணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் நீங்கள் சென்னைக்குள்ளே வரும்போது சென்னையோட டிரைவிங்கை புரிஞ்சு ஓட்டணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெண்டுமே வரும். ஹைவேனா என்னென்னு தெரியும், சிட்டினா என்னென்னு தெரியும். ஸோ சாய் ப்ளஸ் பர்சனல் கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். 7 நாள் பயிற்சி, 20 மணி நேரம் ட்ரைனிங், உங்கள் வீட்டில் பயிற்சி, உங்கள் கார்லேயே பயிற்சி. எப்போவுமே பயிற்சி உங்கள் காரில் எடுக்கும்போது கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா பில்டப் ஆகும். நாங்கள் பயிற்சி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பயம் இல்லாமல் ஓட்டுவீங்க. அதனால் உங்கள் காரில் பயிற்சி எடுங்க. நன்றி நன்றி நன்றி.